போதைப் பொருட்களை கைமாற்றும் அதிகாரி சபையில் அம்பலப்படுத்திய ரிஷாட் எம்பி. மக்களுக்கு நாளை வங்கிக் கணக்குகளுக்கு வரவுள்ள பணம். மாவீரர் நாள் தொடர்பில் யாழ் மாநகர மேயரின் அறிவிப்பு. கட்டுநாயக்க அதிவேக வீதியில் இன்று விபத்து. சபையில் வெறுக்கப்படும் அர்ச்சுனா எம்பியின் பேச்சுரிமை தகாத வார்த்தையால் சர்ச்சை. போதைப்பொருளுடன் இருந்த அதிபருக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. வரலாற்றின் முதன்முறையாக இலங்கையின் சாதனை. தொடர்வென விரிவான செய்திகள். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் ஆதரவோடு விநியோகிக்கும் போதைப்பொருள் மாஃபியா தொடர்பிலான குரல் பதிவு அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மீண்டும் அதற்கு சொந்தமான கும்பலிடம் வழங்குவது தொடர்பில் குறித்த குரல் பதிவு அமைய பெற்றிருந்தது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தனது உரையின் போது வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையும் தொடர்புபட்டிருப்பதாக குற்றம் சுமத்துகின்றார். ஆனால் அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து கருத்துக்களை தெரிவியுங்கள் என கூறியிருந்தார். இதன்போது அவரது உரையின் பின்னர் கருத்து வெளியிட்ட எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன், சபாநாயகரே, தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் போதைப்பொருள் கடத்தலில் ராணுவம் மற்றும் காவல்துறையின் ஈடுபாடு குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது ஒரு குரல் பதிவு வெளியாகி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்படுகிறது. நுரைச்சோலை காவல்துறை பொறுப்பதிகாரியின் நடவடிக்கை இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதற்கு என்ன பதிலை அரசாங்கம் கூறப்போகிறது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான அஸ்வசும கொடுப்பனவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவு நாளைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய பல மில்லியன் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக 11 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அஸ்வசும கொடுப்பனவின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அண்மையில் அறிவித்தது. 2023 ஆண்டில் அஸ்வசுமவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. எனினும் 2024 ஆண்டில் இருந்த குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதால் அவர்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த முறை அந்த பகுதியை 2 தரப்புகள் கோருவதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது. இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நடைபெற்ற போது மேயரின் அறிவிப்பில் மாவீரர் நாள் நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூரில் ஒரே இடத்தை 2 தரப்புகள் கோரும் நிலையில் அந்த இடத்தை மாவீரர் வார காலத்தில் வாடகைக்கு விடுவதில்லை என்றும் எதிர்வரும் காலங்களில் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் மற்றும் மாவீரர் நாள் நினைவேந்தலை யாழ் மாநகர சபை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்றும் யோசனையை முன்வைத்துள்ளார். இந்த யோசனை தொடர்பில் உறுப்பினர்களிடையே வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதை அடுத்து அது தொடர்பில் முடிவுகள் எட்டப்படவில்லை. அதில் இணக்கத்தை ஏற்படுத்த கால அவகாசம் வழங்கப்பட்ட போதும் இணக்கமான நிலை ஏற்படவில்லை. யாழ் மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான கட்சிகள் மேயரின் யோசனையை வரவேற்ற போதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடுமையாக எதிர்த்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற யாழ் மாநகர சபை அமர்விலும் இந்த விடயம் தொடர்பில் கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் மாநகர சபை மேயர் சைக்கிளோ மானோ தனியாக ஒரு கட்சி நினைவேந்தல் செய்ய இடமளிக்க முடியாது, தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேயரின் முடிவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மேயரின் முடிவை வரவேற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க அதிவேக சாலையில் இன்று காலை விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. காரொன்றும் வேனும் கனரக வாகனம் ஒன்றும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதோடு விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடாளுமன்ற நிலையியற் கட்டளைகளின் விதிமுறைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்ற முயற்சித்த போதும் அதனை ஆளும் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற நிலையியற் கட்டளைகளின் விதிமுறைகளுக்கு மாறாக அவரின் முயற்சி அமைந்ததாக கூறி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவும் அதனை நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை வழங்கியிருந்தார். அத்தோடு நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 8ஆம் திகதி வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை ஹன்சாட்டில் இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை தம்புத்தேகம நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 26ஆம் திகதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் திகதி அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலையின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் எப்பாவல நல்லமுதாவ வீதி பகுதியில் கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படும் எப்பாவல எதகல பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றின் பின்னால் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த அதிபர் அருகிலுள்ள குளத்தில் போட்டுச் சென்ற போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். அத்தோடு குறித்த அதிபரின் மகனும் சுமார் 1 மாதத்திற்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து சட்டவிரோத செயலில் ஈடுபட்டமை காரணமாக கைது செய்யப்பட்ட அதிபரை அவரது பதவியில் இருந்து இடைநிறுத்தம் செய்ய வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்திருந்தார். இதற்கு மேலதிகமாக கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுட நகரசபையின் உறுப்பினராக இருப்பது பின்னர் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கணவர் மற்றும் மகன் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளில் சிக்கியதன் காரணமாக அவர் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்கத்தினால் இந்த ஆண்டுக்குள் ஈட்ட வேண்டிய வருமான இலக்கை நேற்றைய தினத்துடன் கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இலங்கை சுங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான வருமான இலக்காக 2115 பில்லியன் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வரை 2117 பில்லியன் ரூபாய் என்ற எல்லையை எட்ட முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை சுங்க திணைக்களத்தின் வரலாற்றில் ஒரே நாளில் ஈட்டப்பட்ட அதிகபட்ச வருமானமாக 27 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. இந்த சாதனை கடந்த 6ஆம் திகதி வியாழக்கிழமை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள பணிப்பாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார். இதற்கு முன்னர் சுங்க திணைக்கள அதிகபட்ச வருமானமாக 24 பில்லியன் ரூபாய் கடந்த மாதம் 15ஆம் திகதி பதிவாகியிருந்தது. இந்த நிலையிலேயே இச்சாதனையை முறியடிக்கும் வகையில் கடந்த 6ஆம் திகதி சுங்க திணைக்களத்திற்கு 27 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுங்க ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்கள் தொடர்பான சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்படும் நாடாளுமன்ற தேர்வு குழுவிற்கு 4 எதிர்க்கட்சி எம்பிக்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவின் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளாக அஜித் பெரேரா, முஜிபுர் ரஹ்மான், தயாசிரி ஜெயசேகர மற்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். இந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய கடிதம் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தால் நேற்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்பட்டதாக கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க தொடர்புடைய நாடாளுமன்ற சிறப்பு குழு உடனடியாக நியமிக்கப்படும் என்றும் அதன் விசாரணை மிக விரைவில் தொடங்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த நாடாளுமன்ற சிறப்பு குழுவிற்கு ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யோஷித ராஜபக்சவுக்கு டிமென்ஷியா இருப்பதாக கூறி டெய்சி போரஸ்ட் விக்ரமசிங்கவை பணமோசடி விசாரணையில் இருந்து விடுவிக்க கோரி ஹங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. டெய்சி போரஸ்ட் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா 98 வயதான டெய்சி போரஸ்ட் நினைவாற்றல் இழப்பு அல்லது டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கை தொடர்வதற்கான வழிமுறைகளை வழங்க முடியாது என்றும் இன்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டில் டெய்சி போரஸ்ட் தனது சொந்த சொத்தை நிர்வகிக்க இயலாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்ததாகவும் அதன் பிறகு அது வேறொருவரின் பராமரிப்பில் வைக்கப்பட்டதாகவும் கூறி அவர் நீதிமன்றத்தில் மருத்துவ அறிக்கைகளை மேலும் சமர்ப்பித்தார். இருப்பினும் சட்டமா அதிபர் துறையின் சார்பாக ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார டெய்சி போரஸ்டின் நிலையை ஆராய ஒரு சிறப்பு மருத்துவ குழுவை நியமிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஏனெனில் இந்த பிரச்சினை நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டது இதுவே முதல் முறை. ஏப்ரல் 2016இல் பாரஸ்டின் வசம் ஒரு மதிப்புமிக்க ரத்தின சேகரிப்பை சிஐடி கண்டுபிடித்ததாகவும் சொத்துக்கள் அவரது பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை வாங்க பயன்படுத்தப்பட்ட நிதி யோஷித ராஜபக்சவால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அவரை வழக்கிலிருந்து விடுவிப்பது மற்றுமொரு தரப்பினருக்கு பயனளிக்கும் என்று துணை சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். வழக்கு நவம்பர் 26ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் சட்டமா அதிபர் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பேத்தி டெய்சி பாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் இருவருக்கும் சொந்தமான 59 மில்லியன் ரூபாய் கூட்டு கணக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகைகளை கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். போர்த்துகல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கோப்பை தொடர் தனது கடைசி சர்வதேச தொடராக இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 40 வயதான ரொனால்டோ கடந்த 25 ஆண்டுகளாக கால்பந்துக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டேன், அநேகமாக 1 அல்லது 2 ஆண்டுகள் மட்டுமே விளையாடுவேன் என்று தெரிவித்தார். இது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 2026 உலக கோப்பை ரொனால்டோவுக்கு 6வது உலக கோப்பை தொடராக அமையும். இதுவரை 5 உலக கோப்பைகளில் விளையாடிய ரொனால்டோ போர்த்துகல் அணியை வழிநடத்தி யூரோ 2016 பட்டத்தை வென்றார். ரொனால்டோவின் ஓய்வு அறிவிப்பு கால்பந்து உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 உலக கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெறுவேன் என்ற அறிவிப்பு ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வைத்துள்ளது. எனது கடைசி உலக கோப்பை என்று ரொனால்டோ கூறியது உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. ரொனால்டோவின் தொழில்முறை வாழ்க்கை 2002ஆம் ஆண்டு தொடங்கியது. மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மாட்ரிட், யுவென்டஸ் உள்ளிட்ட பல கிளப்களில் விளையாடி பல சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளார். ரொனால்டோவின் ஓய்வு அறிவிப்பு கால்பந்து உலகில் ஒரு யுகத்தின் முடிவாக பார்க்கப்படுகிறது. மெஸ்ஸியுடனான போட்டி, சாதனைகள், உழைப்பு ஆகியவை ரொனால்டோவை ஜாம்பவானாக்கியன. 2026 உலகக்கோப்பை ரொனால்டோவின் கடைசி நடை என்று ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.